தேங்க்யூ லார்ட். ஆண்டவரே, இந்த அருமையான நாளுக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் வெற்றியின் நாள் என்று நாங்கள் டிக்ளேர் பண்ணுறோம். இயேசு நாமத்தில் எங்களுக்கு நீங்கள் கொடுத்த வெற்றிக்காய் ஸ்தோத்திரம். இப்பொழுது இந்த வார்த்தைகள் அபிஷேகம் பண்ணப்பட்டு வெளிவருவதாக இயேசுவின் நாமத்தில் ஆமென். இன்னைக்கு என்ன டே அப்படின்னு சொல்றோம்? குட் ஃப்ரைடே. தமிழ்ல பெரிய வெள்ளி. ஆனா கரெக்டா டிரான்ஸ்லேட் பண்ணா நல்ல வெள்ளி. இன்னைக்கு உண்மையிலே நல்ல வெள்ளி. ஏன்னா இட் இஸ் அ குட் ஃப்ரைடே. நம்ம ஒரு பாட்டு பாடணும். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லை, அந்த கேடு அடைந்தார் அப்படின்ட்டு பார்த்தோம்ல. அவருக்கு அழகு இல்லை, சௌந்தரியம் இல்லை. தட் மீன்ஸ் அவர் ரொம்ப அக்லியா இருந்திருக்கு. நம்ம பார்க்கும்போது அவர் ஒரு பேர்ட் பர்சன் நம்ம நினச்சிட்டு இருப்போம். ஏன்னா அவர் சிலுவையில் தொங்கினப்போ ஏசாயால எழுதுறாரு அவர் அடிக்கப்பட்டு தொங்கப்பட்டு கொண்டிருக்கும் போது தேவன் அவரை வாதித்தார் அப்படின்ட்டு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்ட்டு ஏசாயால எழுதுறாரு. அப்போ அவர் பேடா தெரியுறாரு, அவர் அக்லியா இருக்கிறாரு. ஆனா அவர் உண்மையிலே நல்லவர் இல்ல. இஸ் குட். அவர் குட்டு. ஆனா அவர் பேடு இல்லை, அவர் அக்லியும் இல்லை. நம்ம தான் பேடு, நம்ம தான் அக்லி. ஆனா அவர் குட்டானவர் நம்மளை பேடும் அக்லியுமா இருக்கிற நம்மளை குட் ஆக்குறதுக்காக அவர் சிலுவையில மரித்தார். குட்டு, பேடு, அக்லி, அப்படிதான் அவர் இன்றைக்கு வந்திருக்கோம். பாருங்க, இதை பார்த்துட்டு நீங்க வேற எதாவது நினைச்சிடக்கூடாது. இந்த குட் பேட் அக்லின்னா வேற நோன்ட்டு. அது ஏன்னா இது தலை ஃபேன்ஸுக்குரியது கிடையாது. எங்க வீட்டுல எல்லாரும் தலை ஃபேன்ஸ். ஏன்னா எங்க தலை இயேசு. எங்க தலை இயேசு. அவர் ஈஸி. உங்க தலையும் அவர் தான். அதனாலதான் இன்னைக்கு நீங்க ஒருவேளை பேடா அக்லியா இருந்தா கூட அவர் குட்டா நம்மளை மாத்துறாரு. அவர் அப்பேற்பட்ட தேவனாய் அவர் இருக்கிறாரு. சரி, இன்னைக்கு நான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லணும், பேசணும் அப்படின்னு சொல்றப்போ என்ன பேசலாம் அப்படிலாம் கொஞ்சம் நினைச்சு கொண்டிருந்தப்போ சரி, நம்ம ட்ரெடிஷ்னல் சர்ச்சஸ்ல 7 வார்த்தைகளை எல்லாம் பேசுவோம். இன்னைக்கு ரொம்ப விசேஷமா இன்னைக்குதான் அந்த 7 வார்த்தை சொல்லுவாங்க. இன்னைக்குதான் இந்த பிலாத்து, பரிசேயர்கள் இவங்கெல்லாம் சீன்ல வருவாங்க. எல்லாரையும் பத்தி பேசிட்டு இருப்போம். அப்போ இதை நான் நினைச்சிட்டு இருக்கும்போது சரி, எதை இப்படி பேசலாமா அப்படின்ட்டு நான் ப்ரிப்பேர் பண்றதுக்கு ரெடி ஆகிட்டு இருந்தப்போ சரி, நான் இது வரைக்கும் அப்படி 7 வார்த்தையும் பேசுனதில்ல. நான் இப்போ 7 வார்த்தை ஒரு வார்த்தை 10 நிமிஷம் பேசினா 70 நிமிஷம் இருக்கும். அப்போ ஆஃப் டே இதுலேயே போயிடும். ஆனால் ஸ்டில் நான் 7 வார்த்தையை பேச போகிறேன். ஒருத்தர் தான் அவங்க சொல்லுங்க. ஆனால் நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெளிப்பாடோடு நீங்கள் போக போறீங்க. அது நிச்சயமா எனக்கு போகுது. ஸோ இப்போ 7 வார்த்தைகளை பேசும்போது நான் இதுக்கு முன்னாடி என்கிட்ட சொல்லியிருக்காங்க 1-2 இடங்கள்ல நான் ஒரு வார்த்தையை பேசுங்கன்னு சொல்லுவாங்க. நீங்க 4வது வார்த்தையை பேசுங்க, நீங்க 3வது வார்த்தையை பேசுங்க, அப்படி சொல்லியிருக்காங்க. அப்படி பேசியிருக்கேன். இன்னைக்கு நான் 7 வார்த்தையும் பேச போறேன். அது மட்டும் இல்லை, 7 வார்த்தையை பேசி அதுக்கு மேலேயும் பேச போறேன். அதனால இருதயத்தை திடப்படுத்திக் கொள்ளுங்க. அது மட்டும் ரொம்ப அட்டென்டிவா கேளுங்க. இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு சத்தியத்தை நாம் இன்றைக்கு கேட்க போகிறோம். அப்போ இந்த 7 வார்த்தையை பேசலாமா அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். அது ரொம்ப ஆசிலேட்டிங் மைண்ட்லேயே இருந்து போன வாரம் வரைக்கும். சரி, இதை பேசலாமா, இல்லை நம்ம எப்போதும் போல ஒரு வார்த்தையை எடுத்துக்கொண்டு சிலுவை எப்படி என்ன நடந்தது அதை பற்றி பேசலாமா அப்படின்ட்டு நான் போன வாரம் ரொம்ப ஆசிலேஷன் மைண்டாவே தான் இருந்தது. அப்போ போன வாரம் எல்லாருமே இந்த ஹோசன்னா அது என்னது தமிழ்ல குருத்தோலை பற்றி நம்ம பார்த்தோம். குருத்தோலை பற்றி யார் நமக்கு சொன்னாரு? வெஸ்லின் ப்ரோ நல்ல அருமையா தாவீதின் குமாரன், அப்சலோம் அந்த கதையெல்லாம் எடுத்து சூப்பரா பேசுனாங்க. அப்ப பேசுறப்போ நான் பேச வேண்டியது அவர் பேசினார். நான் என்ன பேச போறேன்றது அவர் பேசினார். அப்போதான் எனக்கு கன்ஃபார்ம் ஆச்சு நான் இதை பேசிக்கலாம் அப்படின்ட்டு. அது கொஞ்சம் போட முடியுமா? இது போன வாரம் இன்றைக்கு போன வாரம் இல்லை. அவர் முடிந்த 7 வார்த்தைகளை பற்றி நாம் தியானிக்க போகிறோம். அதுக்கு முன்பதாக அவர் உயிரோடு எழுந்த வெற்றி சென்றார், மரணத்தை வெற்றி சென்றார் சொல்லி அதை நாம் பார்க்க போகிறோம். திரும்ப போடுங்க இந்த ஸ்லைடு. இப்பதான் வெஸ்லின் ப்ரோ உள்ள வராரு. இன்னைக்கு நான் என்ன பேசணும்ன்றத சிலுவையில் அவர் முடிந்த 7 வார்த்தைகளை பற்றி நாம் தியானிக்க போகிறோம்.
இருந்ததாக அவர் உயிரோடு எழுந்த வெற்றி சென்றார், மரணத்தை வெற்றி சென்றார் என்று சொல்லி அதை நாம் பார்க்க போகிறோம். இன்னும் புதுசா வந்திருக்காங்க, இன்னொரு வாட்டி சொல்லுங்க. சிலுவையிலே அவர் மொழிந்த 7 வார்த்தைகளை பற்றி நாம் தியானிக்க போகிறோம். அதுக்கு முன்பதாக அவர் உயிரோடு எழுந்த வெற்றி சென்றார், மரணத்தை வெற்றி சென்றார் என்று சொல்லி அதை நாம் பார்க்க போகிறோம். நான் இந்த வாரம் பேச போறது வெஸ்லின் ப்ரோ போன வாரம் பேசியிருக்கிறாரு. என்ன சொல்லியிருக்கிறாரு? 7 வார்த்தையை நம்ம பார்க்க போறோம். நான் 7 வார்த்தையை பேசலாமான்னு நினைச்சிட்டு இருந்தேன். அவர் சொன்னாரு நீங்க 7 வார்த்தையை பேசுறீங்கன்ட்டு. இது வந்து எனக்கு கன்ஃபர்மேஷன் ஆயிடுச்சு. நான் ஒரு வார்த்தை தான் பேச வந்தேன். அவர் தான் இப்ப என்ன 7 வார்த்தை பேச போறாங்க. 7 வார்த்தை பேசுறதுனால ரொம்ப ஆஃப் டே ஆயிரும் நினைச்சுக்காதீங்க. எவ்வளவு சீக்கிரம் முடிக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நான் முடித்துக் கொள்ளலாம். ஸோ நம்ம குட்டா பேடா அக்லியா இருந்த நம்மளை அவர் குட்டா ஆக்கிட்டு. ஆமென். ஓகே. ஸோ அவர் தான் நம்முடைய தலையா இருக்கிறார். நமக்கு வேற யாரும், எந்த கிரிக்கெட்டரும் தலை இல்லை, எந்த நடிகரும் தலை இல்லை. இயேசுவே நம்முடைய தலைவராய் இருக்கிறார். எல்லா வீட்லயும் நிறைய எழுதி போட்டிருப்போம், ஜீசஸ் இஸ் தி ஹெட் ஆஃப் திஸ் ஹவுஸ். இயேசுவே நம் வீட்டில் தலைவராய் இருக்கிறார். ஸோ அந்த தலைவர் என்னெல்லாம் நமக்காக செஞ்சிருக்கிறார் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போறோம். குட் ஃப்ரைடேன்றது வந்து கடவுள் மனுஷனுக்காக எந்த லெவலுக்கு இறங்கி வந்து செய்யணுமோ அப்படி செய்யறது தான். அதுதான் குட் ஃப்ரைடே. அந்த அளவுக்கு அவர் இறங்கி நமக்காக இறங்கி இருக்கிறார். அதைத்தான் நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம். சரி, இந்த 7 வார்த்தைகளை ஓகே. இப்போ நான் சொன்னேன், என்னை வந்து சில வருஷங்கள் ஒரு வார்த்தையை நான் பேசியிருக்கிறேன். இப்போதான் 7 வார்த்தை பேச போறேன்னு சொன்னேன். அப்போ என்கிட்ட சொல்லியிருக்காங்க சிலர், நீங்க இந்த 3வது வார்த்தை பேசுங்க அப்படின்னு. இல்லை ஒரு வருஷத்துல சொன்னீங்க 4வது வார்த்தை பேசுங்க. என்னப்பா 3வது வார்த்தை பேசுங்கன்றீங்க, 4வது வார்த்தை பேசுங்க, அது எங்க இருக்குது, அது என்ன எனக்கு தெரியும். ஏன்னா ஒரு வார்த்தையும் வந்து ஒரு இடத்துல கிடையாது, எல்லா வார்த்தையும் வேற வேற இடத்துல இருக்குது. அப்பதான் வந்து சரி, அதுதான் அப்ப நம்ம குழப்பமா இருக்கும், எங்க போய் இருந்து எங்க எடுத்து பேசுறது, அடுத்தடுத்த வார்த்தைகள் எங்க இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு அந்த குழப்பம் இல்லை, ஏன்னா நான் தானே பேசுறேன். நீங்க கேட்கதானே, உங்களுக்கு அந்த குழப்பம் இருக்காது. எந்த வார்த்தைன்னா நான் சொல்ல போறேன், நீங்க எடுக்க போறீங்க, பேச போறீங்க. அப்போ இந்த குழப்பத்துக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டணும் அப்படின்ட்டு பாக்குறப்போ ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. நீ ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் இருக்கு இல்லையா, கிரியேஷன். அந்த கிரியேஷன்ல வந்து அந்த ஒரே அதிகாரத்துல ஃபர்ஸ்ட் சாப்டர் ஆஃப் ஜெனிசிஸ்ல இந்த 7 வார்த்தைகள் மறைந்திருக்கிறது. அதை தான் நான் இன்னைக்கு காட்ட போகிறேன். கிரியேஷன் அண்ட் கிராஸ், இந்த சிருஷ்டிப்பும் சிலுவையும். நம்ம என்ன பார்க்க போறோம்ன்றது வெஸ்லின் ப்ரோ என்ன சொன்னாரு, 7 வார்த்தைகளை பார்க்க போறோம். அதன் பிறகு அவர் எப்படி சிலுவையில வெற்றி சிறந்தார் என்பதையும் பார்க்க போகிறோம் அப்படின்னு தான் சொன்னார். அந்த 2த்தையும் தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ கிரியேஷன் அண்ட் கிராஸ். கிரியேஷனை பார்த்துட்டீங்கன்னாவே கிராஸ் வந்து ஈஸியா தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு. அப்போ அந்த 7 வார்த்தைகளை நாம பார்க்க போறோம். 1வது வார்த்தை என்ன சொன்னாரு, ஞாபகம் இருக்காது? ஃபர்ஸ்ட் வார்த்தை பிதாவே இவர்களுக்கு மன்னி அப்படின்னாரு. லூக்கா 23:34 வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கு. லூக்கா 23:34 என்ன இருக்கு? முதல் வார்த்தை வாசிப்போம். பிதாவே நாங்கள் செய்கிறது இன்னதென்று. முதல் வார்த்தை முன்னாடி முதல் நாள் ரொம்ப ஃபாஸ்டா போயிட்டாங்க. முதல் நாள்ல ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கிரியேஷனையும் கிராஸையும் தான் பார்க்கணும். ஸோ அதனால முதல் கிரியேஷன் பார்க்கணும். அப்போ ஆதியாகமம் 1ல ஃபர்ஸ்ட் என்னது, தேவன் வெளிச்சத்தை தான் உண்டாக்குறாரு. வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னாரு, வெளிச்சம் உண்டாச்சு இல்லையா? அதுதான் முதல் வார்த்தை. அப்போ ஒரு மனுஷன் அவனுடைய வாழ்க்கையில அவனுக்கு வெளிச்சம் எப்போ உண்டாகுதுன்னா, அவன் மன்னிக்கப்படும் போது அவன் வாழ்க்கை வெளிச்சம் மன்னிக்கப்படும். இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தேவனுடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு நம்மளை அவர் வந்து ஒப்பு கொடுத்திருக்கிறார், கூட்டி வந்திருக்கிறாராம். அப்ப பாவ மன்னிப்பாகிய மீட்பு அவர் மூலமா நமக்கு உண்டாயிருக்கிறதுன்னு பார்ப்போம். அப்ப பாவ மன்னிப்பு இருளின் அதிகாரம். இப்ப வெளிச்சத்துக்கு வர்றதுன்னா மன்னிக்கப்பட்டு வருவதுதான் வெளிச்சத்துக்கு வருவது. அப்போ அதான் வெளிச்சம் உண்டாக கிடவுது அப்படின்னா அததான் சொல்றாரு. முதல் பிதாவே இவர்களுக்கு மன்னி. இப்போ மன்னிப்புனா வெளிச்சம், அதுதான் முதல் வார்த்தை. ஃபர்ஸ்ட் வார்த்தை வெளிச்சம். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில வெளிச்சம் உண்டாகுதுன்னா நீங்க மன்னிக்கப்பட்டிருக்கிறீங்கன்னு அர்த்தம். நீங்க இருளின் பிள்ளைகளாய் இருந்திருக்கிறீங்க முதல்ல.
அப்ப இருளின் பிள்ளைகளாய் இருந்தவங்களை அவர் மன்னிச்சு ஒளியின் பிள்ளைகளாய் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் மாற்றி இருக்கிறார். அப்ப முதல் வார்த்தை வெளிச்சம் உண்டாகிறது. அதனாலதான் வந்து வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறீங்க, நீங்க மன்னிக்கப்பட்டிருக்கிறீர்கள். அவர் என்ன சொல்லியிருக்காங்க, பிதாவே அதுக்கு முன்னாடி இவர்களுக்கு மன்னி. யாரை பார்த்து சொன்னாரு இவர்களுக்கு மன்னி உண்டு? சிலுவை அங்க இருக்கிறாங்கல்ல, சிலுவையில அறைந்த ரொம்ப போச்சவர்களை பார்த்து அவங்களுக்கு சொல்றாரு. இவரை காட்டி கொடுத்து இவரை கொண்டு போறாங்களா பரிசேயர்கள், அவர்களுக்கும் அவர் மன்னிங்கன்னு சொல்றாரு. அதே மாதிரி அவர் சிலுவையில அரைஞ்சவங்க, அவரை அந்த ஆக்கினைக்கு உட்படுத்தினவர்கள், அது மட்டும் இல்ல அவருடைய சீசர்களை கூட மன்னிங்கன்னு சொன்னாரு. ஏன்னா அவங்களும் அவருக்கு விரோதமாய் வந்து சாட்சி சொல்றதுக்கும் அதாவது விரோதமாய் வந்து விட்டார்கள். அப்ப எல்லாரையும் இப்போ புறஜாதியாருக்கும் மன்னிப்பு, யூதர்களுக்கும் மன்னிப்பு, எல்லாருக்கும் மன்னிப்பு. அந்த மன்னிப்புல நம்மளும் இருக்கணும். ஏன்னா புறஜாதிகளுக்கு மன்னிப்பு, அப்போ நமக்கும் அந்த மன்னிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்ல, இதாவே இவர்களுக்கு மன்னியும் தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். என்ன இன்னதென்று அறியாதிருக்கிறவர்களாலே அவர் நினைச்சது செஞ்சு முடிச்சிட்டாங்க. அவர் நினைச்சது இன்னதென்று செய்யறது அறியாது இருக்கிறார்களே, அறியாம செஞ்சுட்டு இருக்கிறாங்களே, அறியாம செஞ்சுட்டு இருக்கிறத வச்சு அவர் அறிஞ்சதெல்லாம் அவர் செஞ்சு முடிச்சுக்கிறார். அதுதான் வந்து மன்னிப்பு. அதுதான் இன்றைக்கு நமக்காக அவர் இயேசு மன்னிப்பு என்ற வார்த்தையை சொல்லும் போதே அதுல இவங்க எல்லாம் அடங்கி இருக்கிறது பாருங்க. இவர்களுக்கு மன்னியும் அப்படின்னு சொல்றாரு. சோ எல்லாரும் இப்போ எல்லாரும் மன்னிப்பை ஏற்றுக்கொண்டார்களா? இல்ல, எல்லாரும் ஏற்றுக்கொள்ளல. யூதர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை இந்த மன்னிப்பு. இந்த ரத்தப்பழி எங்கள் குடும்பங்கள் மீதெல்லாம் இருக்கட்டும், அதனால்தான் அன்றைக்கு எருசலேம்ல ரத்த ஆறாக ஓடியது. அவங்க மன்னிப்பை வந்து ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்னைக்கும் நிறைய பேர் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறாங்க. ஏற்றுக்கொண்டிருந்தால் அவங்க வெளிச்சத்துக்கு வந்துருவாங்க. அப்ப பாருங்க, ஏற்றுக்கொள்ளாமல் இருக்க மன்னிப்பு என்பது இரு வழி செயல்பாடு. அது ஒரு வழி கிடையாது. மன்னிப்பு கொடுக்கிறவர் கொடுத்தாலும் அதை வாங்குறவர் வாங்கணும். வாங்கவேன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க மன்னிப்பு உங்களுக்கு இல்லை, அவர் வச்சிருக்கிறாரு. ஆனா நீங்கள் அந்த மன்னிப்பை பெற்றுக்கொள்ளவில்லை. பாருங்க, உங்களுக்கு எதிராக ஒரு கேஸ் இருக்கு, ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டீங்க, ஒரு கேஸ் கோர்ட்ல வரும்போது வந்து அந்த ஜட்ஜி கிட்ட நீங்க கேக்குறீங்க, ஐயா நீங்க மன்னிச்சிருக்கேன் அப்படின்ட்டு, நான் தப்பு பண்ணிட்டேன் என்ன மன்னிச்சிருக்கேன்னு சொல்லுங்க. அவர் சொல்றாரு, நான் மன்னிக்கலாம் முடியாதுப்பா, எனக்கு இதுல சட்டத்துல என்ன இடம் இருக்கிறதோ அதைத்தான் நான் செய்ய முடியும். இந்த ஜட்ஜி மன்னிக்க முடியாது. அவங்க அம்மா வந்து கதறினாலும் நல்ல பிள்ளை எப்படியாவது மன்னிச்சு விட்டுருங்க, கதறினாலும் அந்த மன்னிப்பு கிடைக்கவே முடியாது. உங்களுக்காக எத்தனை பேர் கதறி அழுதாலும் அந்த மன்னிப்பு உங்களுக்கு வரவே வராது. ஆனா பாதிக்கப்பட்ட ஒருவர், யாருக்கு நீங்க தப்பு செஞ்சிருக்கீங்களோ அந்த பாதிக்கப்பட்ட ஒருவர் வந்து நான் இவரை மன்னிச்சிருக்கேன்னு சொன்னா நடக்குமா? அது ஈஸியா? அப்படித்தான் வந்து நம்மெல்லாம் அவரை வந்து பாதிச்சோம். நம்ம தவறுகள் செஞ்சேன். ஆனா அவர் சொல்றாரு, நான் உன்னை மன்னிக்கிறேன், நான் உன்னை மன்னித்து ஏற்றுக்கொள்கிறேன். அப்ப அந்த மன்னிப்பை வாங்கிக் கொள்ளுங்கள். மன்னிப்பை வாங்கி கொண்டால் இருளின் அதிகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளிக்கு நீங்கள் வருகிறவர்களாய் இருப்பீர்கள். அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் முதல் வார்த்தை. ரெண்டாவது முதல் வார்த்தை அதை சொல்லி முடிச்சிட்டேன். இருளின் அதிகாரத்தில் என்று உங்களை கொண்டு வந்தார். ஸோ வெளிச்சம் உண்டாகிறதுன்றது முதல்ல ஆதியாகமம் 1 வெளிச்சத்தை படைத்தா, தட் மீன்ஸ் மன்னிப்புக்குள்ள நம்ம வந்துட்டோம். ரெண்டாவது நாள் என்ன படிக்கிறாரு? இதை படிப்போம். பின்பு தேவன், எல்லாருமே சேர்ந்து இந்த வசனத்தை பின்பு தேவன் ரெண்டாவது தண்ணி இருக்கு, ஃபுல்லாவே தண்ணி, உலகம் ஃபுல்லா. அதனால அந்த தண்ணியவே பிரிக்கிறாரு. ஜலத்திலிருந்து ஜலம், ஒரு தண்ணி மேல இருந்துக்கோ, கிளவுட்ஸா இருந்துக்கோ, இன்னொரு தண்ணி கீழே. இப்ப ஜலத்திலிருந்து ஜலத்தை பிரித்தார். அதான் ரெண்டாவது நாள். அப்போ சிலுவையில் என்ன நடந்துச்சு? இது சிருஷ்டிப்புல நடந்துச்சு. ஜலத்திலிருந்து ஜலம் பிரிக்கப்பட்டது சிருஷ்டிப்புல. ரெண்டாவது சிலுவையில் என்ன? கள்ளனிலிருந்து கள்ளனை பிரித்தார். ஒரு கள்ளன் என்ன சொல்றாங்க, நீ தேவனுடைய குமாரனையானா இறங்கி வா, எங்களையும் ரட்சி அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு கண்ணன் சொல்றான், நோ நம்ம தான் இந்த பெரிய தப்பெல்லாம் பண்ணியிருக்கோம், இது நமக்கு வந்து சேர வேண்டியது, இவரை ஏன் நிந்திக்கிறாய் அப்படின்னு சொல்றான். அப்போ இயேசு அவனை பார்த்து என்ன சொல்றாரு, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் அப்படின்றாரு. ஒரு கண்ணன் வந்து பரதீசுக்கு போறான், இன்னொரு கண்ணன் பாதாளத்துக்கு போறான். கண்ணனிலிருந்து கண்ணனை பிரித்தார். ஜலத்திலிருந்து ஜலம் பிரிக்கப்பட்டது இல்லையா? ரெண்டாவது வார்த்தை கண்ணனிலிருந்து கண்ணனை பிரித்தார் பாருங்க. அப்போ அவன் சொல்றான், ஆண்டவரே நீங்க ஒரு நாள் உங்க ராஜ்யத்துக்கு வருவீங்க, அந்த ராஜ்யத்துக்கு வரும்போது என்ன வந்து கொஞ்சம் நினைச்சுக்கோங்க அப்படின்னு அவன் சொல்றான்.
அவர் சொல்றாரு, ஒரு நாள் இல்லப்பா, இன்னைக்கே இன்னைக்கே இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசத்தில் இருப்பார். நம்முடைய ஜபங்களுக்கெல்லாம் பதில்கள் இன்றைக்கே கொடுக்கப்படுகிறது. என்னைக்கு நீங்க ஜபம் பண்றீங்களோ அன்னைக்கே கொடுக்கப்படுகிறது. ஆனால் பதில்களை பார்ப்பதற்கு ஒருவேளை கொஞ்சம் லேட் ஆகலாம். ஆனால் ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், இன்றைக்கு உங்களுக்கு அந்த பதில் உண்டாயிருக்கிறது. அதை விசுவாசித்தால் நாம் அந்த மகிமையை காண்போம். அதான் அந்த கள்ளன் இன்றைக்கு அவன் ரொம்ப சந்தோஷமா பரதேசத்துக்கு போயிருக்கான். இன்னொரு கள்ளன் அப்படி போகல, அவனை பத்தி சொல்லப்படல. ஆனால் கள்ளனிலிருந்து கள்ளனை அவர் பிரித்தார் பாருங்க. நம்மளும் அப்படிதான் இருந்திருக்கிறோம். நம்மளும் அந்த கள்ளன் மாதிரிதான் எல்லா தவறுகளையும் நம்ம பண்ணி இருக்கிறோம். நமக்கும் அந்த தண்டனை வர வேண்டியதுதான். ஆனா ஒரு நாள் அவரை நோக்கி கூப்பிட்டு கதறும் போது அவரு உடனே மன்னித்து ஏற்றுக்கொண்ட இன்னைக்கே நீ ரட்சிக்கப்பட்டுருவேன். இன்றைக்கு அவரை கூப்பிட்டீர்கள் என்றால் இன்றைக்கே உங்களுக்கு ரட்சிப்பு. இந்த நிமிஷத்திலேயே உங்களுக்கு ரட்சிப்பு. யாரெல்லாம் ரட்சிக்கப்படல இன்னைக்கு கூப்பிடுங்க, இப்ப கூப்பிடுங்க. இந்த நிமிஷத்துல இருந்து நீங்கள் ரட்சிக்கப்படுவீங்க. அதுதான் இந்த வார்த்தை காட்டுகிறது. சோ அடுத்தது 3வது நாள் என்னத்தை உண்டாக்கினார்? சிருஷ்டிப்புல அப்பொழுது தேவன் பூமியானது பொருளையும் எல்லாரையும் வசதியும் விதையை தங்கள் விதையோட கனிகள் தங்கள் ஜாதியின் விதையை கொடுக்கும் கனிகள் சொல்லி உழைப்புக்கு கூடாது. அது அப்படியே ஆயிடுச்சு. 3வது நாள்ல சீட்ஸ், விதைகள், கனிகள் எல்லாத்தையும் முளைப்பிக்க வைக்கிறார். சோ 3வது நாள் இதை உண்டாக்கி இருக்கிறாரு. சோ இது சிருஷ்டிப்புல. சிலுவையில என்ன நடந்துச்சு? நெக்ஸ்ட் அடுத்து தாய் மகன், விதை கனி தெரியுதா? தாயிடம் சொல்றாரு, இதோ உன் மகன் அப்படின்றாரு. அப்போ விதையும் கனியும் அங்க இருக்குது, தாயும் மகனும் அங்க இருக்கிறாரு. பார்த்து சொல்றாரு, இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாய் இருந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே அதோ உன் மகன். இவங்க எழுதும்போது சுவிசேஷத்தில் எழுதும் போது எப்படி எழுதுறாங்க? இயேசு தம்முடைய தாயை நோக்கி அப்படின்னு எழுதுறாங்க. அதே மாதிரி தம்முடைய தாயை நோக்கி அப்படின்னு எழுதுறாங்க. எழுதும் போது அவருடைய தாயை நோக்கி அவர் எப்படி சொன்னார் அப்படின்ட்டு. ஆனா தாயை நோக்கி சொல்லும்போது அவர் தாயேன்னு சொல்லல, அவர் ஸ்திரீயேன்னு தான் சொன்னார். ஸ்திரீயே அதோ உன் மகன் அப்படின்னா என்னன்னா, இவர் தாயின்னு சொல்லியிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். இவர் தாயின்னு சொல்லாமலே இந்த அம்மா கடவுள் ஆக்கிட்டாங்க நிறைய பேர். இவரை தாயின்னு சொல்லாமலே கடவுள் ஆக்கிட்டாங்களே. இவர் தாயின்னு சொல்லியிருந்தா எங்கேயோ இந்த அம்மாவை தான் தூக்கி வச்சிருப்பாங்க. அவர் சொல்றாரு, இது எல்லா ஸ்திரீகளை போல ஒரு ஸ்திரீ தான். இது நான் இந்த உலகத்திற்கு வருவதற்கு ஒரு வாகனமாக பயன்படுத்தப்பட்ட ஒரு ஸ்திரீ தான் இது அப்படின்றத அவர் காண்பிக்கிறாரு. அது மட்டும் இல்ல, பராமரிப்பு. இங்கதான் பராமரிப்பு வருகிறது. பராமரிக்கிறதுக்காக அதாவது அவருடைய இந்த உலகத்தின் கடமைகளையும் அவர் செய்து முடிக்கிறார். சிலுவையில இருந்துகிட்டே தொங்கிக்கிட்டே வலியோட வேதனையோட கூட அவருடைய குடும்ப கடன்களை அவர் அங்கே சந்திக்கிறார் பாருங்க. அவர் பத்திரமா ஒப்படைக்கிறார். அம்மாவை பத்திரமா ஒரு சீசன் இருக்கு. யார்கிட்ட ஒப்படைச்சாரு? யார்கிட்ட? யோவான். ஏன்னா தமக்கு அன்பாய் சீசன் அப்படின்னு சொல்லி இருக்குது. அது யோவான் தான் எழுதுறாரு. அது எழுதும்போது அப்படி சொல்றாரு, என்கிட்ட தான் ஒப்படைச்சாருன்றது அவர் அப்படியே எழுதுறாரு. தமக்கு அன்பாய் இருந்த சீசனிடம் ஒப்படைக்கிறாரு. அந்த 12 சீஷர்கள் இருக்கிறாங்களே, அந்த 12 சீஷர்களே மிகப்பெரிய பணக்கார சீஷர் யாருன்னா யோவான் தான். இயேசு நல்ல பணக்காரரை பார்த்துதான் அம்மாவை ஒப்படைக்கிறாரு. எவ்வளவோ அன்புள்ளதை கொண்டாரு. அவங்க அம்மாவை விட நல்லா இருக்கணும், எந்த குறையும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால நான் ஒரு ப்ராஸ்பரிட்டி பிரிச்சிருக்கேன். ஓகே, சோ இது 3வது வார்த்தையில பராமரிப்பு. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் வார்த்தை என்னன்னா மன்னிப்பு. ஓகே, 2வது வார்த்தை ரட்சிப்பு. சிலுவையில் பூத்த 7 பூக்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறேன். 1வது மன்னிப்பு, 2வது ரட்சிப்பு, 3வது பராமரிப்பு. யாரோ எழுதி வச்சிருக்கணும், அவ்வளவு அருமையா எழுதி வச்சிருக்காங்க. ஓகே, 4வது நாள் என்ன உண்டாக்கினார்? 4வது நாள் சிருஷ்டிப்புல தேவன் பகலை ஆள பெரிய சுடரும் இரவை ஆள சிறிய சுடரும் ஆகிய 2 மகத்தான சுடர்களில் நட்சத்திரம், சூரியன், சந்திரன், நட்சத்திரங்களை உண்டாக்கினார். எப்போ? 4வது நாள், 4th டேல சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள். ஓகே, 4வது வார்த்தை என்ன?
சிலுவையில நீங்க அதுக்குள்ள பட்டீங்க, நான் இவங்களை கேட்கலாம். நாலாவது வார்த்தை, நான்காம் நாள் இது நாலாவது வார்த்தை. நெக்ஸ்ட், சிலுவை சூரியன் அந்தகாரப்பட்டது. சூரியனை உண்டாக்கினாரு, இந்த சூரியன் அந்தகாரப்பட்டது. அப்படி ஞாபகம் சொல்லுங்க. சூரியனை அந்தகாரப்பட்டது. 6ஆம் மணி முதல் 9ஆம் மணி வரை, 12லேருந்து 3 மணி வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. சூரியன் ஒளியை கொடுக்கவில்லை. சூரியனை படைத்தவருக்கு சூரியன் ஒளி கொடுக்கவில்லை. அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 9ஆம் மணி நேரத்தில் இயேசு இந்த வார்த்தையை சொன்னார், ஏலி ஏலி. அப்ப ஏலி ஏலி லாமா சபக்தானி அப்படின்னா என்ன அர்த்தம்? கைவிட்டீர் என்ற அர்த்தமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தையும் சொல்லி அர்த்தத்தையும் சொல்ற ஒரே வார்த்தை இந்த 4வது வார்த்தை தான். இந்த 4வது வார்த்தை அவ்வளவு முக்கியமான ஒரு வார்த்தை. பூமி எல்லாம் அந்தகாரப்பட்டது. அதாவது சூரியன் வந்து ஒளி கொடுக்கவில்லை. சூரியனை உண்டாக்குனதுக்கு சூரியனே ஒளி கொடுக்கலன்னா எப்படி அது? எவ்வளவு பரிதாபமான ஒரு நிலைமை பாருங்க. அதை பார்த்துட்டு இயேசு சொல்றாரு, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டி. ஏன் என்ற வார்த்தையை சொல்றாரு. என் தேவனே என்றாரு. அவர் என் தேவனே அவர் சொன்னதே கிடையாது. என் பிதாவின் தான் சொல்லியிருக்கிறாரு. எல்லா இடத்துலும் பிதாவின் தான். பாருங்க, என் பிதா இன்னைக்கு இப்ப நான் வேண்டிக் கொண்டான் வந்து இவ்வளோ வந்து அதிகமான லேகியங்களை அனுப்ப மாட்டாரா, என்னை ப்ரொடெக்ட் பண்ண மாட்டாரா அப்படின்னு ஒரு இடத்துல கேட்கிறாரு. அது மட்டும் இல்லை, உங்கள் பரமபிதா உங்களுக்கு இவைகள் எல்லாம் செய்வதற்கு அவர் எவ்வளவு உண்மையுள்ளவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்றாரு. இப்போ என் பிதான்னு சொன்னாரு, உங்க பிதான்னு உங்களை பார்த்து சொன்னாரு. ஆனா இங்க பார்த்து என் தேவனே என் தேவனே என்ற அங்க ஒரு பெரிய செப்பரேஷன் வந்துச்சு பாருங்க. அவருக்கும் கடவுளுக்கும் நடுவுல வார்த்தை மாறிடுச்சு பாருங்க. அப்பா அப்பான்னு கூப்பிட்டு இருந்தவரு தேவனேன்னு கூப்பிடுறாரு பாருங்க. இந்த தேவனேன்னு கூப்பிடுறப்போ வந்து ஒரு பெரிய கேப் இருக்குது. கேப், அதாவது அப்பான்னு சொல்றதுக்கும் தேவனேன்னு சொல்றதுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம். ஏன்னா அந்த இடத்துல அவர் தூரமாகி போகிறார் பாருங்க. அந்த இடத்துல ஏன் அப்படி சொல்றாருன்னா, அங்கே அவர் நானாக இருந்து அவர் கதறி இருக்கிறார். நானாக இருந்து, என்னாக இருந்து, நீங்களாக இருந்து உங்க ரோலை எடுத்துக்கிட்டு அவர் பேசியிருக்கிறாரு. அதனாலதான், ஏன்னா நம்ம வந்து அவர் இடத்துல சேர முடியாத அளவுக்கு அழுக்குள்ளவர்களா இருந்தோம், பேடா இருந்தோம், அக்லியா இருந்தோம். அதை பார்த்து பிதாவால முடியாது. பாவத்தையே பாராத சுத்த கண்ணன், பாவமெல்லாம் அவர் மீது சுமத்தப்பட்டிருந்தது அப்படின்னா பாவத்தை பார்க்க முடியல. அதனால பிதா முகத்தை திருப்பி கொண்ட உடனே இவருக்கு அப்பான்னு கூப்பிட முடியல. ஏன்னா நானா இருந்து கூப்பிடுறேன். நான் வந்து அப்பான்னு உரிமையா அவர் கூப்பிட முடியாத நிலையில நான் இருந்தேன். ஏன்னா என்னுடைய பாவங்கள் அவர் மீது சுமத்தப்பட்டதுனால இன்னைக்கு ஒரு கேப்ல தான் சொல்றாரு, என் தேவனே ஏன்ப்பா என்னை கைவிட்டீங்க? ஏன் அப்படி சொல்லணும்? ஏன் அவர் கைவிட மாட்டாருன்னு அவருக்கு தெரியாது. ஏன் என்ற கேள்வி ஏன் தெரியுமா? ஏன்னா பிதா முதலாவது கெத்செமனேன்ற ஒரு தோட்டம் இருக்கு. அந்த தோட்டத்துல அவர் ஜெபிக்க போயிருக்கிறார் இல்லையா? ஜெபிக்கிறப்போ ஒரு வார்த்தையை சொல்லி ஜெபிக்கிறார். என்ன வார்த்தை தெரியுமா? இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கொடுமானால் நீங்கட்டும், ஆகிலும் ஒரு சித்தத்தின்படி இல்லை. இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க போடும். பாத்திரம்னா என்ன தெரியுமா? சிலுவைக்கு போறது, சிலுவை, இதெல்லாம் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கொடுங்க. இது வந்து மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான்ல இருக்கு. ஆனா இந்த பாத்திரம்னு சொல்றதுல சரியான மொழிபெயர்ப்பு தெரியுமா? இந்த மணி நேரம் என்னை விட்டு நீங்க கொடுமானால் நீங்க. இதுதான் வந்து மார்க்ல அப்படிதான் மொழிபெயர்க்கப்பட்டிருக்குது. மார்க்ல நீங்க பாத்தீங்கன்னா மார்க் 14:35 பாத்தீங்கன்னா, யாராவது வாசிப்பீங்களா? மார்க் 14:35. ஓகே, தேங்க்யூ. அந்த வேலை தன்னை விட்டு, அதாவது பிதா கைவிட போகப்படுகிற அந்த வேலை தன்னை விட்டு போனால் போதும் அப்படின்னு. இந்த ஒரு பொழுது இந்த வேலை வந்து என்னால தாங்க முடியாது அப்படின்றது. இந்த வேலை நீங்க என்ன கைவிடுறீங்களே, இந்த கைவிடுற இந்த ஒரு வேலை தான் மார்க்ல அப்படிதான் இருக்கு. இந்த வேலை என்னை விட்டு நீங்க கொடுமானா நீங்க தோன்று அப்போ அப்படி ஜெபிக்கிறாரு. அந்த ஜபத்துக்கு பதில் வந்ததா? அந்த ஜபத்துக்கு பதில் வரல. பிதா வந்து அதுக்கு பதில் கொடுக்கல. ஏன் தெரியுமா? பிதா அவருக்கு பதில் கொடுக்கல. ஏன்னா நம்ம ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜபத்துக்கும் ஒரு பதில் கொடுக்கணுன்றதுக்காக பிதாவுக்கு அவர் பதில் பிதா அவருக்கு பதில் கொடுக்கவில்லை. ஸோ அதனால அந்த மணி நேரம்
வந்து என்னை விட்டு நீங்க கொடுவான்னு நீங்கட்டும்னு சொல்லிருக்காரு. அவருக்கு ஆன்சர் வரல. அதனாலதான் இங்க வந்து கதறாரு, ஏன் ஆண்டவரே அந்த என்னை கைவிட்டீங்க அப்படின்ட்டு. அப்போ அந்த ஆன்சர் ஏன் நீங்க கொடுக்கல அப்படின்ட்டு அப்படித்தான் கேட்கிறாரு. அப்படி கேட்டுதான் வந்து அந்த சூரியன் அந்தகாரப்பட்ட அந்த நேரத்துல அந்த 4வது வார்த்தையில அவர் சொல்லியிருக்கிறாரு, என்னை ஏன்பா கைவிட்டீங்க? ஏன் தெரியுமா அவரை கைவிட்டாரு? ஏன்னா நம்மள ஒருத்தரை கூட அவர் கைவிடக்கூடாதுன்னு அவரை கைவிட்டாரு. அவரை கைவிட்டு நம்ம எல்லாம் கைவிடித்து, அதுதான் வந்து அவருடைய கிருபையா இருக்கிறது. ஸோ 4வது அது 4வது என்ன போகுது? தவிப்பு, பரிதவிப்பு, பரிதவிப்பு, பரிதவிச்சிருக்கிறது. பிதா அவரை விட்டுட்டாரு, அப்படியே பரிதவிச்சிட்டாரு. மன்னிப்பு, அப்புறம் ரட்சிப்பு, அப்புறம் பராமரிப்பு, பரிதவிப்பு. ஓகே, அடுத்தது 5வது நாள்ல என்ன சிருஷ்டித்தார்? தேவன் மகா மச்சங்களையும் ஜலத்தில் தங்கள் தங்கள் ஜாதிபடி திரளாய் சிறப்பிக்கப்பட்ட சகலவித நீர் வாழும் ஜந்துக்களையும். அப்போ சமுத்திரத்தில் உள்ள நீர் வாழும் அத்தனை ஜந்துக்களையும் அவர் 5வது நாளிலே சிருஷ்டித்தார். சமுத்திரத்தில் உள்ள ஜந்துக்கள். அப்ப சமுத்திரம் 5வது வார்த்தை சிலுவையிலே தாகமாய் இருக்கிறேன். சமுத்திரம், அங்கே சமுத்திரம், இங்கே தாகம். பாருங்க, சமுத்திரத்தை உண்டாக்கினவர், உலகத்தில் உள்ள அத்தனை கடல்களையும் உண்டாக்கினவர், ஒரு சொட்டு தண்ணீர் இல்லாமல் இருக்கிறார் சிலுவையில. பாருங்க, அவ்வளவு தண்ணியை உண்டாக்கின தேவன், அவருக்கு ஒரு சொட்டு தண்ணி இல்லை. தாகமாய் இருக்கிறேன் அப்படின்றது. அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமா இருக்கிறேன் அவர் சொன்னது வெறும் தாகமா இருக்கிறதுக்காக மட்டும் சொல்ல, வேத வாக்கியம் நிறைவேறணும். இது முன்னாடி எழுதி இருக்குது, அதெல்லாம் நிறைவேறணும். அப்ப நிறைவேறணுன்றதுக்காக அந்த சிலுவையில தொங்குற அந்த நேரத்துல அந்த வலியோடு அந்த வேதனையோடு எப்படியாவது வேத வசனத்தின் வார்த்தைகள் நிறைவேறணுன்றதுக்காக அது சொல்லி இருக்கிறாரு. நம்ம வாழ்க்கையில கூட பார்த்தீங்கன்னா எந்த கஷ்டம் இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும் வேத வாக்கியம் நிறைவேறும். நம்முடைய நன்மை குறித்து சொல்லப்பட்ட வேத வாக்கியங்கள்லாம் என்ன இருக்கு, அது எல்லாமே நிறைவேறும். அது மட்டும் இல்ல, அந்த தாகம்னு சொல்றப்போ ஜஸ்ட் இந்த பிசிக்கல் தாகம் மட்டும் இல்லை, அவர் சொல்லி இருக்கிறது ஆத்ம தாகத்தை தான் அவர் சொல்லி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி. அவர் ஏசாயா 53:11 நீங்க பாத்தீங்கன்னா, அவர் தன்னுடைய ஆத்ம வருத்தத்தின் பலனை கண்டு கடி கூறுவார் அப்படின்னா அவர் வந்து தாகமா இருக்கிறாரு, அதான் எல்லாத்தையும் முடிச்சிட்டாருன்னு சொல்றாரு. எல்லாம் முடிந்தது என்று அறிந்து இயேசு தாகமா இருக்குன்னு சொல்றாரு. அப்ப எல்லாம் முடிஞ்சிருச்சு, முடிஞ்சதுக்கு அப்புறம் தாகமா இருக்கிறேன் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, நீங்க பாருங்க, உங்க வீட்டுல நல்ல சூப்பரா ஒரு டின்னரை வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கீங்க. நல்ல அருமையா நல்ல சூப்பர் பிரியாணி அதெல்லாம் பண்ணிட்டு நல்ல நல்ல அருமையான ஒரு விருந்து தயார் பண்ணி வச்சிருக்கீங்க. உங்க பிள்ளைய ஸ்கூல் முடிச்சு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். வர்றப்போ நீங்க சொல்றீங்க, மம்மி உனக்கு டேடி சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கா, சாப்பிடு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ வந்து அவன் என்ன பண்றான், அவன் பாட்டுக்கு என்ன பண்றான், இதெல்லாம் ஓகே, அவனுக்கு என்ன பண்றான், ஒரு பிரெட்டு துண்டு ஏதோ அதை எடுத்துட்டு சாப்பிட்டுட்டு அவன் கிளம்பிடுறான், அவன் வேற எங்கேயோ போயிடுறான்னு வச்சுக்கோங்களேன். அப்போ உங்க மனசு எப்படி இருக்குன்னா, நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ சமைச்சு இவ்வளோ சூப்பராக டேஸ்டியா நல்லா பண்ணியிருக்கேன், ஆனால் என் பிள்ளை சாப்பிடாம போயிடுச்சு, இதை சாப்பிடாம போயிடுச்சு, இவ்வளோ சூப்பராக பண்ணி வச்சிருக்கீங்க. அப்படிதான் கல்வாரி சிலையில எல்லாத்தையும் பண்ணி வச்சிருந்தாரு. பண்ணி வச்சுட்டு நீங்க சாப்பிடலன்னு வச்சுக்கோங்களேன், அவருக்கு அதுதான் தாகம், அதுதான் அவருக்கு ரொம்ப தாகம். அதனாலதான் இன்றைக்கு அவர் நமக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் பெற்று அனுபவிக்கணும். அந்த அனுபவிக்கிறத பார்க்கறது தான் அவருக்கு சந்தோஷம். அதுதான் ஒரு தாகத்தை நீங்கள் தீர்ப்பது. நாம் அனுபவிப்பதற்கு சகலவித நன்மைகளும் சம்பூர்ணமாய் நமக்கு கொடுத்திருக்கணும். அப்போ அதெல்லாம் அனுபவிக்கணும். அதெல்லாம் அனுபவிக்கணும். ஆண்டவன் படைச்சான், என்கிட்ட கொடுத்தான், என்ன அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான். இதுதான் வந்து மனுக்குலம். இப்படித்தான் வந்து கடவுள் நம்மளை உண்டாக்கினதே அப்படித்தான். அவர் வந்து நான் எல்லாத்தையும் உனக்காக உண்டாக்கி இருக்கிறேன்ப்பா, நீ அதை என்ஜாய் பண்ண அப்படின்னு சொல்றாரு. நம்ம தான் வந்து வேற எங்கேயும் இல்லாம போயிட்டு இருக்கோம், அதை என்ஜாய் பண்ணாம. அதனாலதான் இதை நீ என்ஜாய் பண்ணி என்னுடைய சமூகத்திலையும் எனக்கு உனக்காக நான் உண்டாக்கி வைத்திருக்கிற அத்தனை காரியங்களையும் நீ என்ஜாய் பண்றது, நீ அந்த ஆசீர்வாதத்துல வாழ்றது, அதுதான் வந்து என் தாகத்தை தணிக்கும் அப்படின்றது. அதுதான் தாகமா இருக்கும். சரி, 6வது வார்த்தை என்ன? 6வது நாள்ல என்ன சிருஷ்டித்தார்? எதையும் சிருஷ்டிக்கல, எல்லாம் சிருஷ்டித்தாரு. அந்த என்னது, மிருகங்கள், பறவைகள், மனுஷனையும் சிருஷ்டித்தார். சிருஷ்டித்து சிருஷ்டித்து முடிந்தது. ஓகே,
எல்லாம் அந்த கிரியேஷன் வாஸ் finished. ஆறாவது நாள்ல சிருஷ்டிப்பு முடிந்தது. ஆறாவது வார்த்தை முடிந்தது. இட் இஸ் finished அப்படின்றாருல. ஸோ ஆறாம் நாள்ல சிருஷ்டிப்பு தாம் உண்டாக்கின எல்லாத்தையும் உண்டாக்கிட்டாரு. மனுஷனையும் அன்னைக்கு தான் உண்டாக்கிட்டு அது மிகவும் நன்றாயிருந்தது. அப்புறம் ஆறாவது நாள். ஸோ ஆறாவது நாள்ல சிருஷ்டிப்பு முடிக்கப்பட்டது. ஆறாவது வார்த்தை எல்லாம் முடிந்தது. இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஒப்பு கொடுத்தாரு. அப்போ எல்லாத்தையும் அவரு முடிச்சிட்டாரு. அப்போ இட் இஸ் finished அப்படின்னு சொல்றாங்க. அந்த finished பர்ஃபெக்ட்லி finished, ஃபுல்லி finished. ஓகே, அதுதான் அப்படிதான் அவரு எல்லாம் முடிஞ்சது. ஸோ எல்லாம் முடிஞ்சது அப்படின்னு சொல்றாங்க. யார் எல்லாம் முடிஞ்சதுன்னு சொல்லியிருக்கோம். யார் எல்லாம் முடிஞ்சதுன்னு சொல்லியிருக்கணும்? இயேசு பரிசேயர்கள் மேல குற்றம் சாட்டுறாங்க. அவர் மேல குற்றம் சாட்டி கோர்ட்டுக்கு இழுத்துட்டு எல்லாத்தையும் இது பண்ணி கடைசியில் அவர் மேல குற்றம் சாட்டு குற்றத்தை இவங்க ஒப்புக்கொள்ள வச்சு, அதாவது அவர் சாட்சிகள் எல்லாம் தேடி எல்லாத்தையும் முடிச்சுட்டு சிலுவைக்கு பிலாத்துக்கிட்ட கொடுத்துட்டதுக்கு அப்புறம் அப்பாடா எப்படியோ மேல குற்றம் சாத்திட்டோம், முடிச்சது. அவங்க தானே முடிச்சதுன்னு சொல்லியிருக்கணும். அவங்க சொல்லல, யூதாஸ் சொல்லியிருக்கணும். அப்பா நான் போய் காட்டி கொடுத்துட்டேன், இப்போ எனக்கு அப்படியே ஒரு $30,000 வரப்போகுது, ரைட்டு எல்லாம் முடிஞ்சிச்சு, அப்பா அப்படியே காட்டி கொடுத்துட்டோம்ப்பா எல்லாம் முடிச்சது. அவன் தானே சொல்லியிருக்கணும் முடிச்சதுன்ட்டு. அவனும் சொல்லல. ரொம்ப போர்ச்சவர்கள் அங்கே இருந்தான்றாங்க. எல்லாம் சிலுவையில் அடிச்சு முடிச்சாங்க. அவருடைய ட்ரெஸ் எல்லாம் காட்டினாங்க. இவங்க எடுத்துக்கிட்டு அது விலையேற பெற்ற ட்ரெஸ் இது. இயேசு போட்டிருந்தது மிகப்பெரிய விலையுறந்த ட்ரெஸ். அவர் பணக்காரர், இயேசு மிகப்பெரிய பணக்காரராக இருக்கு. அப்போ அதெல்லாம் எடுத்துட்டு சிலுவையில அடிச்சு முடிச்சிட்டாங்க. முடிச்சது உடனே அவங்க தான் சொல்லியிருக்காங்க, அப்பா ஒரு வேலை எல்லாம் முடிச்சதுன்ட்டு. அன்னைக்கு பிலாத்து கிட்ட இந்த கேஸ் வருது, எல்லாத்தையும் எல்லாம் விசாரிச்சு முடிச்சுட்டு அவன் எப்படியாவது இயேசுவை விடுதலை பண்ணணும்னு தான் நினைக்கிறான். ஆனால் முடியலை. ஏன்னா இதெல்லாம் வேத வாக்கியத்துல எழுதப்பட்டிருக்கு, அதை நிறைவேறது அவனுக்கு அது தெரியாது. அவன் எல்லாம் முடிச்சுட்டு கையை கழுவிட்டு எல்லாம் முடிச்சது அப்படின்னு தானே அவன் சொல்லியிருக்கணும். பாருங்க, யாரெல்லாம் முடிச்சாங்களோ அவங்களாம் சொல்லல. ஆனால் நடுவில் சிலுவையில் ஒருத்தர் தொங்கினார், அவர் சொன்னார் எல்லாம் முடிந்தது. யாரெல்லாம் முடிச்சாங்கன்னு நினைச்சாங்களோ அவங்க யாருமே முடிச்சதுன்னு சொல்லல. ஆனா இவரு சிலுவையில தொங்கிட்டு சொல்றாரு எல்லாம் முடிச்சது. அந்த எல்லாம் முடிச்சதுன்றதுதான் நம்ம பார்க்க போறோம். என்னன்ட்டு இனிமேதான் மெசேஜ் ஆரம்பிக்குது. இருதயத்தை திறப்படுத்திக் கொள்ளுங்க. ஓகே, ஸோ அப்போ எல்லாத்தையும் அவர் முடிச்சிருக்கிறாரு. நம்ம நினைச்ச மாதிரி இயேசுவை நம்ம சிலுவையில அரைச்சிட்டோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தவங்க மத்தியில அவங்கெல்லாம் முடிச்சதுன்னு சொல்ல வேண்டியது. ஆனா இவர் சொல்றாரு எல்லாத்தையும் நான் முடிச்சிட்டேன். நியாய பிரமாணங்கள் முடிச்சது. இனிமே நீங்க அதனால உங்களை ஒருத்தன் குற்றச்சாட்ட முடியாது. நியாய பிரமாணம் இருந்த காலத்துல பிசாசு இதை வச்சுதான் விளையாண்டுக்கிட்டு இருந்தா ரொம்ப. ஏன்னா நீங்க ஒரு தப்பு பண்ணிடுவீங்க, பண்ணவங்க பத்தியா இப்படிதான் இருக்கு, லால் இப்படிதான் இருக்கு, இந்த லாவை இவன் மீறிட்டான், அவ்வளவுதான், இவன் எதுக்கு தண்டனைக்கு பாத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு குற்றம் சாட்டிக்கிட்டே இருந்தான். இவர் என்ன பண்ணாரு, எல்லாத்தையும் எடுத்தாரு, சிலுவையில கொண்டு போய் எல்லாத்தையும் ஆணி வச்சுட்டு எல்லாத்தையும் அதெல்லாம் முடிச்சு தள்ளிட்டாரு. அதெல்லாம் முடிச்சது. நம்முடைய பிசாசின் அதிகாரம் முடிஞ்சிச்சு. அதுக்கு மேல அதிகாரமே கிடையாது. இதுக்கு முன்னாடி அதிகாரம் பண்ணிட்டு தான் இருந்தான். ஏன் அதிகாரம் பண்ணிட்டு இருந்தாங்க? ஏன்னா அந்த நியாய பிரமாணம் இருந்துச்சு. நம்ம ஒரு சின்ன தப்பு பண்ண அதை சுட்டி காட்டி இதுபடி பண்ணல அப்படின்ட்டு அவர் சொன்னாரு, ஒன்னையும் முடிச்சிடுறேன், நியாய பிரமாணத்தையும் முடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் முடிச்சது அப்படின்னாரு. அப்போ ஆறாவது நாள்ல சிருஷ்டிப்பு முடிக்கப்பட்டது. இவர் என்ன சொல்றாரு, முடிந்தது அப்படின்னு சொல்றாரு. ஓகே, ஏழாவது நாள் சிருஷ்டிப்புல என்ன நடந்துச்சு? தேவன் ஓய்ந்திருந்தார். எல்லாத்தையும் முடிச்சுட்டு தேவன் ஓய்ந்திருந்தார். தேவன் தாம் செய்த தம்முடைய கிரியை 7ஆம் நாளிலே நிறைவேற்றி தாம் உண்டாக்கின தம்முடைய கிரியைகள் எல்லாம் முடித்த பின்பு 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். எல்லாரும் சொல்லுங்க, 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். 7வது வார்த்தை சிலுவையில் 7வது வார்த்தை தம்முடைய ஆவியை ஒப்புவித்தார். ஆவி ஓய்வெடுக்கிறதுக்கு பிதாவிடம் சென்றுவிட்டது. ஆவி தன்னை தந்த தேவனிடம் செல்லும் வார்த்தை சொல்லுவது. அவர் சொல்லும்போது சொல்றாரு, பிதாவே நான் எல்லாத்தையும் முடிச்சுட்டு என் ஆவியை நான் உங்க கையில ஒப்புவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஓய்வு எடுக்கிறார். அங்கதான் ஓய்வு அப்படின்றது வருது. அப்போ இந்த ஆவியை அவர் ஒப்பு கொடுக்குறது. எப்பயுமே ஒரு மனுஷன் இறக்கும்போது சரீரம் மண்ணுக்கு போகிறது, ஆவி தன்னை தந்த தேவனிடத்துக்கு போகிறது, ஆத்மா பாதாளத்துக்கோ அல்லது பரலோகத்துக்கோ செல்கிறது. அவர்கள் என்ன பண்ணாங்களோ அதை வைத்து
ஆத்மா எங்க போகுது? பாதாளத்துக்கோ பரலோகத்துக்கோ. அப்போ ஆத்மா அங்க போகுது, பாதாளத்துக்கு போகுது. ஆவி கர்த்தரிடத்துல போகுது, இங்க ஓய்வு எடுக்கிறதுக்கு. சரீரம் மண்ணுக்கு போகுது. இதுதான் எல்லா மனுஷர்களுக்கு உண்டானது. ஓகே, அப்படிதான் அவர் போகுது. ஸோ இயேசுடைய ஆவி எங்க போகுது? பாதாளத்துக்கு போகுது. ஏன்? அவர் நல்லவர் ஆச்சு. அவர் நல்லது தானே செஞ்சாரு. நல்லது செய்யறப்போ அவர் ஆவி வந்து பரலோகத்துக்கு தானே செல்லணும். அவர் ஆத்மா பரலோகத்துக்கு தான் செல்லணும். ஏன் பாதாளத்துக்கு செல்றது? ஏன்னா அவர் வந்து அங்க அவரோட ஐடி கார்டு மாறிடுச்சு. என் ஐடி அவர் ஐடி, அவர் ஐடி என் ஐடி. அதனால இந்த ஐடியை வச்சுக்கிட்டு அவர் பரலோகத்துக்கு போக முடியாது. ஏன்னா பாதாளத்துக்கு சென்று, என் ஐடியை வச்சுட்டு பாதாளத்துக்கு சென்று, பாதாளத்தில் உள்ள எல்லா துறைத்தனங்களும் அதிகாரங்களையும் புரிந்து கொண்டு அவர் வந்து வெளியரங்க கோலமாக்கி சிலுவையில வெற்றி சிறந்தார். அதுதான் இப்ப பார்க்க போறோம். வெற்றி சிறக்கிறதுக்காக என் ஐடியை எடுத்துட்டு அவர் அங்க போயிட்டு அவர் ஐடியா எனக்கு கொடுத்துட்டாரு. அதனாலதான் இன்றைக்கு அவர் ஐடியா நம்ம வச்சிருக்கிறதுனால, அவரால் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளால் நாம் இருக்கிறதுனால, அவருடைய ஐடென்டிட்டி கார்டை நம்ம வச்சுட்டு இருக்கிறதுனால இன்றைக்கு நாம் நரகத்திற்கு செல்ல முடியாது, பரலோகத்திற்கு தான் செல்றோம். ஆமே. அதனால அவர் நரகத்துக்கு சென்றது உண்மைதான், அவர் பாதாளத்துக்கு சென்றது உண்மைதான். நான் பரலோகத்துக்கு செல்வது உண்மையிலும் உண்மை. அதுதான் வந்து ஆவி அவர் ஓய்வெடுத்தது, தன்னை தன்று தேவனிடத்தில் சென்றது. ஸோ இப்போ நல்லா ஞாபகம் வச்சுப்பீங்களா? 7 வார்த்தையும் ஒரே அதிகாரத்துல 7 வார்த்தைகளும் வருது பாருங்க. அடுத்த ஸ்லைடு பாருங்க. முதலாவது நாள்ல என்ன உண்டாச்சு? இல்ல சிக்ஸ்டி இப்ப சொல்லுங்க. முதலாவது நாள்ல வெளிச்சம் உண்டானது. ஸோ வெளிச்சம் என்றால் மன்னிப்பு. ரெண்டாவது நாள்ல செப்பரேஷன், ஜலம் ஜலத்தில் இருந்து பிரிக்கப்பட்டது. கல்லணையில் இருந்து கல்லணை பிரித்தால் மன்னிப்புக்கு அப்புறம் ரட்சிப்பு. மூணாவது நாள்ல விதை கனிகள், தாய் மகன். தாய் மகன் எனது பராமரிப்பு. நாலாவது நாள்ல சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள். சூரியன் அந்தகாரப்பட்டது, அங்க சூரியன் அந்தகாரப்பட்டது, இங்க சூரியன் உண்டாக்கினார். அது என்னது? ஏலி ஏலி நாமா சபக்தானின்னு கூப்பிட்டாரு. ஏன்னா அது பரிதவித்தார். ஐந்தாவது நாள்ல சமுத்திரத்தில் உள்ள எல்லாத்தையும் பேர்ட்ஸ், ஃபிஷ்ஷஸ் எல்லாத்தையும் உண்டாக்கினார். ஐந்தாவது நாள் சமுத்திரம் உண்டாக்கினார். தாகமா இருக்கிறாங்க. சமுத்திரத்தை உண்டாக்கினவர் ஒரு சொட்டு தண்ணிகள் சொல்ற தாகமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஸோ தாகம். அடுத்தது 6வது நாள்ல சிருஷ்டிப்பு முடிக்கப்பட்டது. மனுஷங்களும் உண்டாக்குன சிருஷ்டிப்பு முடிக்கப்பட்டது, முடிந்தது. அப்போ இது வந்து 4வது என்ன சொன்னோம்? மன்னிப்பு, பராமரிப்பு, மன்னிப்பு, ரட்சிப்பு, பரிதவிப்பு, தவிப்பு. 6வது நாள்ல முடிப்பு, முடிப்பு. 7வது நாள்ல ஓய்வு. ஆவியை ஒப்புவித்தார், ஒப்புவிப்பு. ஓகே. சோ சிலுவையில் பூத்த 7 பூக்கள்: மன்னிப்பு, ரட்சிப்பு, பராமரிப்பு, பரிதவிப்பு, தவிப்பு, அப்புறம் முடிப்பு, ஒப்புவிப்பு. இது யாரோ எழுதி வச்சிருக்காங்க. ஆனா நம்ம வந்து அதை வந்து சிலுவையில பேசுற வார்த்தைகள் இதோட வந்து ஒத்து போகிறது. நீங்க ஆதியாகமம் 1 ஞாபகம் வச்சுக்கிட்டா 7 வார்த்தைகள் உங்களுக்கு ஈஸியா ஞாபகம் வந்துடும். இதுக்காகத்தான் இந்த 7 வார்த்தைகள் வந்து அவ்வளவு வல்லமை உள்ள வார்த்தைகள். ஏன்னா ஒரு மனுஷன் இறக்கும் தருவாயில் பேசுகிற வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். இயேசு நிறைய வார்த்தைகளை பேசுறாங்க. ஆனா அதெல்லாம் இன்னைக்கு நம்ம வந்து சிந்திக்கல. ஏன்னா அவர் மரண தருவாயில் பேசின வார்த்தைகள் அவ்வளவு பவர்ஃபுல். அதுல வந்து அவ்வளவு மீனிங் இருக்குது அதுல. அதனாலதான் இன்னைக்கு நம்ம அதை பார்க்கிறோம் பாருங்க. சரி, இப்போ இவ்வளவு நேரம் நம்ம என்ன பண்ணோம்? சிலுவை, அந்த வார்த்தைகள், சிலுவையில அவர் சொன்ன அந்த வார்த்தைகளை நம்ம படிச்சோம் இல்லையா? இப்போ சிலுவையில் அவர் சொன்ன வார்த்தைகள், அதைத்தான் நம்ம படிச்சோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஃபைனலாக சிலுவைக்கு பின்னால் என்ன நடந்தது, அதுதான். இதுதான் ரொம்ப முக்கியம். சிலுவையில் அவர் பேசின வார்த்தைகள் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஏன்னா இதெல்லாம் இப்படி பேசினாரு, இந்த பேக்ரவுண்ட்ல பேசினாரு அப்படின்னு. ஆனா உண்மையிலே நாம் அறிய வேண்டியது சிலுவைக்கு பின்னால் என்ன நடந்தது, ஆவிக்குரிய உலகத்திலே என்ன நடந்தது அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். சிலுவையில என்ன நடந்தது? கொலோசியர் 2ல இதெல்லாம் வாசிப்போம். நமக்கு எதிரடையாகும் கட்டளைகளால் நமக்கு அகெயின்ஸ்டா இருந்துச்சு நிறைய காரியங்கள். நம்ம மேல குற்றம் சாட்டுறதுக்கு
நிறைய இருந்துச்சு. அதெல்லாம் அப்படி கையெழுத்து போட்டு இருந்துச்சு. ஓகே, இந்த லாஸ்லாம் அப்படி இருந்துச்சு. இருந்தப்போ அந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் நிறாதபடிக்கு எடுத்து அப்புறம் சிலுவையின் மேல் ஆணி அடித்து, இதெல்லாம் எடுத்து குலைத்து அடித்து, இதெல்லாம் சிலுவையில நடந்திருக்கிறது. ஸோ சிலுவைக்கு பின்னால் அடுத்த வசனம் போட்டு துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளிரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையில வெற்றி சிறந்தோம். அப்ப சிலுவை என்பது இட் இஸ் சிம்பிள் ஆஃப் விக்டரி. அது வெற்றியின் சின்னம். இப்போ ஒரு ஸ்டான்ஸா மட்டும் பாடலாமா? எந்தனுக்காய் கல்வாரியில் இந்த பாடல்கள் பற்றி. கல்வாரியில் இந்த பாடுகள் பற்றி தந்தையும் அன்பினை சிந்தித்து சேவை செய்வே. தந்தையும் அன்பினை சிந்தித்து சேவை செய்வே. விலையேற பெற்ற திருரத்தமே ஆவியின்று பாயுதே. விலையேற பெற்ற திருரத்தமே ஆவியின்று பாயுதே. விலையேற பெற்றோராய் உன்னை மாற்ற விலையாக ஈரரே. விலையேற பெற்றோராய் உன்னை மாற்ற விலையாக ஈரரே. தேங்க்யூ. என்ன பார்த்தோம்? விலையேற பெற்ற திரு ரத்தம், அதெல்லாம் பார்த்தோம். ஸோ அந்த ஸ்டான்ஸ் எப்படி ஆரம்பிக்குது? எந்தனுக்காய் கல்வாரியில் இந்த பாடுகள் பற்றி. அதை தான் நம்ம இந்த 7 வார்த்தைகளை பார்க்கும்போது அவர் பட்ட பாடுகள், அதை தான் நம்ம பார்த்தோம். ஆனால் இப்போ நம்ம பார்க்க போகிறது, அவர் பட்ட பாடுகளை நம்ம பார்த்துட்டோம். ஆனால் அந்த பாடுகளுக்கு பின்னால் என்ன நடந்தது அப்படின்றத நம்ம பார்க்கணும். இதுதான் இந்த வசனம். துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும்னா பிசாசின் வல்லமைகளையும் அப்படின்னு அர்த்தம். ஸோ பிசாசின் வல்லமைகளையும் உரிந்து கொண்டு, சொல்லுங்க, உரிந்து கொண்டு. முதலாவது உரிந்து, சட்டமா சொல்லுங்க. முதலாவது உரிந்து கொண்டு. இரண்டாவது அந்த வெளியரங்கமான கோலமாக்கி. இரண்டாவது. மூணாவது ஃபர்ஸ்ட் உரிந்து கொண்டு, இரண்டாவது வெளியரங்கமான கோலம், மூணாவது வெற்றி சிலுவை. இதுதான் நம்ம பார்க்க போறோம். இதுதான் நடந்தது சிலுவைக்கு பின்னால் நடந்தது. உரிந்து கொண்டு வெளியரங்க கோலமாக்கி சிலுவையில வெற்றி சிறந்தார். உரிந்து கொண்டு அப்படின்னா என்னன்னா, ஸ்ட்ரிப் பண்றது, பிடிச்சி இழுத்து எல்லாத்தையும் எதிரிக்கிட்ட இருக்கிற அத்தனையும் புடிங்கிறது. அதுதான் உரிந்து கொண்டு என்று அர்த்தம். இப்போ ஒரு நாட்டின், அதாவது பவுல் அப்போஸ்தலன் இந்த விஷயத்தை எழுதுறாரு. இதை எழுதும்போது அவர் இந்த ரோம பின்னணியில இருந்து தான் அவர் எழுதுறாரு. அப்போ எழுதும்போது, அதாவது எதிரியை எதிர்த்து போராடி ஒரு நாட்டின் ராஜா, இந்த ரோமன் எம்பரர் என்ன பண்ணுவான்னா, எதிரியை எதிர்த்து போராடி அவனை வீழ்த்தி அவனுக்குள்ள எல்லாத்தையும் புடுங்கிட்டு, புரியுதா, அவனுக்குள்ள அந்த எதிரிகளுடைய எல்லா ஆயுதங்களையும் சரி, அவனுடைய நகை, அவனுடைய பொண்ணு, அவனுடைய வெள்ளி, அவனுடைய வஸ்திரங்கள், போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸை கூட பிடிச்சி எல்லாத்தையும் இது பண்ணி ஸ்பாயில்ஸ் எடுக்கிறான்னு சொல்லுவாங்க. முதல்ல அவன் பண்றது என்ன பண்ணுவான், அவனை வீழ்த்திட்டதுக்கு அப்புறமா ஸ்பாயில்ஸ் இருக்கும். ஸ்பாயில்ஸ் என்னன்னா கொள்ளையாடுறது. அவனுக்குரிய அத்தனையும் கொள்ளையாடுறது. அவனுக்கு ஒண்ணுமே மீதி வைக்கிறது கிடையாது. அப்படி அவனை கொள்ளையாடுறது, அவனை ஒன்றுமில்லாமல் ஆக்குறது, அவனை ஓட்டாண்டி ஆக்குறது. இதுதான் ஃபர்ஸ்ட் பண்ணுவான். அந்த ராஜா என்ன பண்ணுவாங்கன்னா, அவனை போய் ஜெயிக்கிறதுக்கு, எதிரியை ஜெயிச்சதுக்கு அப்புறம் இப்படிதான் பாருங்க, சிலுவையில நடந்தது இதுதான். எப்படின்னா, பிசாசிடமிருந்து எல்லாவற்றையும் அவர் உரிந்து கொண்டார். எல்லா அதிகாரங்களையும், என்னெல்லாம் வச்சிருந்தானோ, அவனுக்கு ப்ரீஷியஸா என்னெல்லாம் இருந்துச்சோ எல்லாத்தையும் அவர் உரிந்து கொண்டார். அங்க பாருங்க, நீங்க சுவிசேஷத்தை பார்த்தீங்கன்னா, சுவிசேஷம் மத்திய, மார்க்கு, லூக்கா, யோவான் சுவிசேஷம் பார்த்தீங்கன்னா அங்க என்ன தெரியுமா சொல்லிருக்கும்,
இயேசு அங்க அந்த அந்த சீன்ல என்ன நடந்துச்சுன்றது தான் சுவிசேஷம் சொல்லியிருக்கும். சுவிசேஷத்துல அங்க இயேசு எப்படி செத்தாரு, இயேசு என்ன சொன்னாரு, அங்க யாரெல்லாம் இருந்தாங்க, அந்த இடத்துல யாரெல்லாம் இருந்தாங்க, யார் யார்கிட்ட அவர் என்ன சொன்னாரு, அவர் எப்படி எந்த விதத்துல அவர் செத்தாரு, அவர் என்னெல்லாம் பண்ணாங்க அப்படின்றத விளக்கி காண்பிப்பது தான் வந்து சுவிசேஷம். சுவிசேஷம் வெறும் சுவிசேஷத்தை மட்டும் நீங்க படிச்சீங்கன்னா அது வந்து உங்களுக்கு ஒரு லிமிட்டட் அண்டர்ஸ்டாண்டிங் தான் கொடுக்கும். ஆனால் அதுக்கு தான் நிருபங்கள் ரொம்ப முக்கியம். இந்த நிருபங்கள்ல தான் பவுல் வந்து ரொம்ப ஆழமா போறாரு. அவர் என்ன பண்றாரு, சிலுவையில இந்த சீனை விவரிக்கல. அவர் அங்க என்னென்ன யார் யார் என்னென்ன பேசினாங்க, அவர் எப்படி தொங்கினாரு அப்படின்றத அவர் சொல்லல. அவர் என்ன சொல்ல, சிலுவைக்கு பின்னால என்ன நடந்துச்சு, அதான் நிருபங்கள். அதுக்கு தான் நிருபங்களுக்கு வரணும். பவுல் ரொம்ப ஆழமா போறாரு. அந்த சிலுவைக்கு பின்னால அங்க என்ன நடந்துச்சு, அவர் அடிக்கப்பட்ட போது, அவர் கைகளில் ஆணி, கால்களில் ஆணி, அவர் சிரசில முள்முடி சூடப்பட்ட போது அப்ப என்ன நடந்துச்சு சிலுவையில அப்படின்றது தான் வந்து பவுல் வந்து விளக்குறாரு. நம்ம கண்ணால பார்க்க முடியாததை, நம்ம கண்ணுக்கு பின்னால இருக்கிறது, ஆவிக்குரிய உலகத்தில் இருக்கிறதை பவுல் எழுதுகிறார். இதை பார்ப்பதற்கு தான்
அப்போ ஃபர்ஸ்ட் வந்து அது வந்து எழுதுற பாருங்க, எழுதும்போது அந்த பவனி வரதே வந்து ஒரு நம்ம